ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டோட அப்டேட் சொல்லுங்கள் சிஸ்டர், என்ன ஆச்சு, வேலை ஆகிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ என்னான்னு இப்போ சொல்லி இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டைல்ஸ் போடலான்னு தான் இருந்தது, ஆனால் போட முடியல. போடலாம்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு டைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் மாமாட்ட கேட்டேன், தேவா ஸ்கூல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், ஏன் அந்த ஸ்கூலில் சேர்த்தானா, நல்ல ஸ்கூல் ஒன்று இருக்குது, அதில் சேர்த்தானாம்னு. டைல்ஸ் போட்டு அங்கே சேர்க்க முடியாதுச்சு. நான் சொன்னேன், டைல்ஸ் வேணும், எனக்கு இருக்கிற அடிப்படையே போதானா என் பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்துது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் டைல்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வீடை பார்க்கலாம், அங்கே ரூம் பூசியாச்சு. கீழேயும் கீழேயும் பூச்சி அது எல்லாமே முடிஞ்சிச்சு, ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ தான் அந்த இது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சைடும் முட்டது, சைடும் எடுத்தது கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. அதனால் இந்த இடம் மட்டும் பூச்சி பூசாமல் இருக்குது. பைக்கெல்லாம் ஃபினிஷிங் ஓவர் ஆகிடுச்சு. கீழே இந்த இடம் பாக்கியிருக்கு. அதே மாதிரி அந்த ரூமும் சரி, அந்த ரூமும் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூமும் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைடு ரூம் பார்த்திங்களா, சைடு ரூம் நாங்கள் புதுசாக இது பண்ணனால இந்த திண்ணையை பாதி சைடு ரூமாக ஆக்கிட்டோம். ஏன்னா அவளுக்கு ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூமு. எங்களுக்கு ஒரு ரூம் பத்தலை அப்படிங்கிறதுனால இந்த சைடு ரூமை அவள் எடுத்துக்கிட்டா. அதனால் புது சைடு ரூம் ஓப்பன் பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம். சைடு ரூம் எடுத்தப்போ பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஸ்லாப் இருக்குது பார்த்திங்களா, அது சின்னதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சிட்டு கொஞ்சம் பெருசாக தண்ணி மழை எதுவும் பட்டுருச்சுன்னா அதில் படாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி காலிலேருந்து இந்த மேஸ்திரிக்கு தான் வேலை, இந்த வேலை பார்த்துருந்தாங்க செட்ரிங் வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது படிக்கட்டு பூசிட்டாங்க. இந்த இது மட்டும் பூசாமல் இருக்கனால இன்னும் 2-3 படி 5 படிக்கிட்ட ஒதுக்கி வச்சுருக்காங்க. பாக்கி மேலெல்லாம் பூசியாச்சு. மேலே எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. ஸோ கீழே ரங் கலரும் பண்ணிட்டாங்க. Nunggal lo. பார்த்தீங்கன்னா பாத்ரூம் காமிக்கிறேன், சரிங்களா? பாத்ரூம் ஃபினிஷிங் ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாத்ரூம் மேலே சீட் போட்டுட்டாங்களா, கீழே எதுவும் ஒட்டிட்டாங்க. ஸோ இதில் 2 பாத்ரூமுக்கு பிக்கான் செத்தை இருக்குது. மேலே உள்ள தூசி உடஞ்சிச்சு. ஒரு மேலே சீட்டு, கீழே பாத்ரூம். இது பாத்ரூம் எல்லாம் முடிஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ பாத்ரூம் மேலே முடியலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பீகார் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 12,000 பாத்ரூம் கட்டினா ஒரு ஆளுக்கு 12,000 பணம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள இது பண்ணுறதுக்காண்டி, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி மேலே சீட்டு வச்சு கீழே பார்த்திங்கன்னா அந்த சும்மா டெம்பரவரியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். மைடான் போட்டிருக்காங்க. இது உடச்சிட்டு இப்போ மறுபடியும் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்காண்டி இதை இப்படி மாற்றிருக்காங்க டெம்பரவரியாக. பாருங்க, சும்மா டின்னு வச்சுருக்காங்க, சீட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருங்க, சும்மா டோர் வச்சுருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபினிஷிங்னு ஆகலை. மேலே செட்ரிங் போட்டு அதுக்கப்புறம் கான்க்ரீட் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் பூச்சி வேலை செய்வாங்க. இந்த ஐடியா கவர்மெண்ட் அவங்க ஆளுங்களே ஐடியா கொடுத்தது தான். ஸோ இப்படி பண்ணுங்க, அப்புறம் காசு வரும், சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே காசு வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு பாத்ரூமுக்கு அந்த கலரை மாற்றுங்க, இன்னொரு பாத்ரூமுக்கு இந்த கலரை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதனால் அப்படி இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னடா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, பாத்ரூம் வைத்தாப்பில் இங்கே அந்த லாஸ்ட்டில் இருந்துச்சு பார்த்திங்களா விறகு,
விறகு வைப்போம்ல அந்த இதை தூக்கியாந்து இங்கே வச்சாச்சு. விறகு ரூமு விறகு வைப்பாங்களா அந்த கொட்டாய் விறகு கொட்டாயை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்துட்டு இன்னொரு வீடு காலி பண்ணி தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்கு காலி பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு வீடு கட்ட போகிறோம். எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தை இன்னும் 2 குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வீடு. ஸோ அவங்க வந்து இன்னொரு சின்னவன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவனுக்கு வீடு கட்டி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இதை வந்து காலி பண்ணுறோம். காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து வீடு கட்டணும். எங்களுக்கு 2 ரூம், அதே மாதிரி அவங்களுக்கு 2 பேருக்கும் தனியாக ஒரு வீடு கட்டணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ, சரிங்களா. அதுக்கப்புறம் என்னோடய அடுப்படியை பார்க்கல, நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோடய அடுப்படியை வந்துட்டு என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். முன்னாடி உள்ளதெல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடம் மட்டும் பூச்சி பூசாமல் இருக்குது. ஸோ இங்கிட்டு வீடு கட்டக்குள்ளே வந்துட்டு இந்த சைடு வீடு கட்டக்குள்ளே அதை வந்து பூச்சி செய்வாங்க. அப்போ வந்துட்டு எங்களோட அடுப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடு போய்டும், அங்கிட்டு போய்டும். ஸோ அது வரையும் டெம்பரவரியாக இப்போக்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே வந்துட்டு இந்த லைனில் 4 பேரோட அடுப்படியும் வந்துடும். அடுப்படினா வந்துட்டு பீகாரில் நந்தகுராம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு 4 பேருக்கும் வந்துடும். இது எனக்கு தெரிஞ்சு பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரித்தாங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் சேமாக கட்டுற மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அடுப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு அடுப்படி இடம் ஒதுக்கிட்டு நான் கட்டின பிறகு தான் அதை உடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பார்ப்போம், சரிங்களா. டைல்ஸ் போடலான்னு நினச்சோம், போட முடியலை. அதே மாதிரி பெயிண்ட் அடிக்கலான்னு நினைக்கிறோம், அடிக்க முடியுமா என்னான்னு தெரியல, பார்ப்போம், சரிங்களா. ஸோ இது வரையும் பண்ணதே வந்து பெரிய விஷயம். ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ பெயிண்ட் அடிக்க மட்டும்தான் வேலை. இந்த சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இன்றைக்கான வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது ஃப்ரெண்டாக வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போகிறேன், அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.